தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமணத் தடை, குழந்தை பேறு வெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய யந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2024 ஆண்டில் ஏற்படக்கூடிய சனி வக்ர பயிற்சி பலன்கள். இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். சனி வக்ரம்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து 5வது ராசியிலிருந்து 9வது ராசி வரை சூரியன் சஞ்சரிக்கும் காலம் சனி வக்ர காலம்னு பேர். ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த மாதிரி அந்த டியூரேஷனில் பார்த்தேன்னா, அதாவது 5ஆம் இடம் 5வது ராசியிலேருந்து மிதுன ராசி முடிஞ்சு கடகராசிலேருந்து ஆரம்பிக்கும் போது, மிதுன ராசியில் ஆரம்பித்தாலே அதுலேருந்து ஆரம்பித்து 9வது ராசி, இப்போ சனி பகவான் இருக்கிறது வந்து கும்பராசியில் இருக்கார். கும்பராசிக்கு 5ஆம் இடம் மிதுன ராசி. மிதுன ராசி முடிகிற இடத்துலேருந்து ஆரம்பித்து, அதாவது ஆணி மாதத்துலேருந்து ஆரம்பித்ததுன்னா அது எப்போ வரைக்கும்னா ஆடி ஆவணி புரட்டாசி 4-5 மாதங்கள் வரை சனி வந்து சனி இருக்கிற இடத்துலேருந்து சூரியன் வந்து 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம். இந்த சனி இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது சனி கிரகம்ங்கிறது வந்து பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு இல்யூஷன் ஏற்படும். அந்த இல்யூஷனுக்கு பேர் தான் வக்ர காலம்னு பேர். இது எப்படி சார் எங்களுக்கு புரியும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒரு ட்ரெயினில் போயின்னு இருக்கையில் இன்னொரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினும் போயின்னு இருக்கு. நீங்கள் போகக்கூடிய ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது, நீங்கள் வந்து ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க. அந்த ட்ரெயின் வந்து பேசஞ்சர் ட்ரெயின், அது ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறதுன்னா, நீங்கள் போகிற ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது இந்த பக்கத்தில் இருக்கிற ட்ரெயின் வந்து பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும். அதாவது அது பின்னாடி போகும், நீங்கள் முன்னாடி போகிறீங்க. இது வந்து இல்யூஷன், அதாவது ஒரு மாயை. நம்ம கண்ணுக்கு அது மாயையாக தோன்றும். அதே மாயைக்கு பெயர் தான் இந்த வக்ரம்னு பேர். சூரியனை கம்பேர் பண்ணி தான் நம்ம எல்லா கிரகத்தையும் சொல்கிறோம். சூரியனை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த சனி பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் வக்ர பயிற்சி ஏற்படுகின்றது. இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி நல்லா இருக்குமா கெடுதலை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால், உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி நேர்கதியில் இருந்தால் இந்த வக்ர பயிற்சி சங்கடத்தை கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரம்னே போட்டிருப்பாங்க, ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க. இல்லாட்டி சனின்னு போட்டு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் அப்படின்னு போட்டிருப்பாங்க வக்ரம்ங்கிறதுக்கு. அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் இந்த சனி வக்ர காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். இந்த வக்ர காலம் எப்போ ஆரம்பிக்கிறது, எப்போ முடிகிறது அப்படின்னு பார்த்தேன்னா, தமிழ் குரோதி வருடத்தில் ஆனி மாதம் 15ஆம் நாள், அதாவது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் ஜூன் 29, 2024 இரவு 11:28 சனி வக்ரம் ஆரம்பம். அது எத்தனை நாள் வரைக்கும் இருக்குன்னா, நவம்பர் 15, 2024, அதாவது புரட்டாசி மாதம் 29ஆம் நாள் அன்னைக்கு 15th November 2024 அன்னைக்கு ராத்திரி 6:50 வரைக்கும் சனி வக்ரகதியில் இருப்பார். 15th November ஈவினிங் 6:50 PM, அதாவது 7 மணிக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த வக்ர காலத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனியின் நிலையை பொறுத்து சாதகமோ பாதகமோ பலன்களை சனி பகவான் கொடுப்பார். பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் சனி இருக்கார். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா, காலபுருஷ லக்னமான மேஷ லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சனி இருக்கார். பொதுவாக 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து லாபஸ்தானம்ங்கிறது வந்து, அந்த லாபஸ்தானத்தில் சனி எந்த லக்னத்துக்கு எந்த ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி இருந்தாலும் ஆதாயத்தை தருவார். அப்படிப்பட்ட பலன்கள் தான் இப்போ ஏற்பட்டிருக்கு. நல்ல மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாக இந்த சனி வக்ர பயிற்சி ஏற்படும். இந்த சனி வக்ர காலத்தில் வந்து பிட்வீன் 29th June to 15th November இந்த காலகட்டத்தில் குரு பகவானும் வக்ரகதி அடைகிறாரு. அவருக்கு எப்போ வக்ரகதி ஆரம்பம் அப்படின்னா, October 9,
9th அக்டோபர் 2024 காலை 11 மணி 46 நிமிஷத்துலேருந்து குரு வக்ரம் அடைகிறாரு. அந்த குரு வக்ரம் வந்து தை மாதம் வரைக்கும் போகிறது, அதாவது 2025 பிப்ரவரி மாதம் வரைக்கும் போகிறது. அதனால் நீங்கள் வந்து குரு வக்ர காலத்தினுடைய பலன்களையும் இது சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம். சனி வக்ர பயிற்சியின் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிற உங்கள் ராசிக்குண்டான பலன்களை இப்பொழுது ஆராய்வோம். மேஷ ராசி, அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சனி வக்ரகதி அடைகிறாரு. அதுவும் லாபஸ்தானத்தில் எந்த நட்சத்திரத்தில் வக்ரகதி அடைகிறாருன்னா பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சனி வக்ரகதி அடைகிறார். குருவின் நட்சத்திர சாரத்தில் சனி வக்ரகதி அடைகிறாரு. அந்த குரு உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு தொழில் மாற்றம் ஏற்படும், வேலை ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்பட்டு வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. இதன் மூலமாக உங்களுடைய குடும்ப கௌரவம் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். வெகு சிலருக்கு அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுக்தி சரியில்லை அப்படின்னா வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகளின் அறிவாற்றல் திறமை வெளிப்பட்டு படிப்பில் ஒரு சாதனையை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால படிக்கிற குழந்தைகள் கவலைப்பட தேவையில்லை. சனி உங்களுக்கு கடின உழைப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாரு. அதாவது இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நேர்மைக்கு உறைவிடம், நல்ல நியாயஸ்தர். அவர் தான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி, அதாவது தலைமை ஜட்ஜுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர். இவர் ஒழுங்காக நியாயமாக தீர்ப்பு கொடுக்குறவர். அப்படிங்கிறதுனால தான் துலாம் ராசியில் உச்சஸ்தானம். துலாம் ராசிங்கிறது வந்து தராசு. எதுலேயுமே நேர்மையாக இருந்து கரெக்டாக தண்டனை கொடுக்கக்கூடியவர், கரெக்டாக வந்து பரிசும் கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட பலன்கள் இருக்கிறதுனால நீங்கள் கடினமாக உழைத்திருந்தால் வியாபாரத்தில் வளர்ச்சி, தொழிலில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, படிப்பில் முன்னேற்றம், எக்ஸாம் எழுதுறீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னா யூ வில் பி சக்சீடிங் இன் தட். சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. நீங்கள் அடுத்தவங்க விஷயத்தில், ஏன்னா 8ஆம் இடத்தை சனி பார்க்க போகிறாரு வக்கரகதியில், 7ஆம் இடத்துக்கு பார்வை கொடுக்குற மாதிரி தான் பார்த்துக்கணும், இதை எடுத்துக்கணும் கணக்கு. அதனால் நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் சொல்லாத விஷயத்தை சொல்லியதாக உங்களின் மீது குற்றம் சுமத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பேசக்கூடிய வார்த்தைகள் விரயத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு பொருட்களின் மீது கவனமாக இருக்கணும். வார்த்தை விரயம் ஏற்பட்டு தவறான நபர்கள் அல்லது உங்கள் நண்பர்களை தவறாக பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் நீங்கள் வெளியூருக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டிலே இருந்தாலும் சரி, உங்களுடைய பொருட்களின் மீது கவனம் வைத்து கொள்வது நல்லது. அக்கம் பக்கத்தில் இருக்காங்க, நாங்கள் சிசிடிவி கேமரா போட்டிருக்கோம், எங்கள் ஏரியாவுக்கு வந்து எங்கள் என்க்ளேவுக்கு வந்து எங்களுடைய காம்பவுண்டுக்கு வந்து செக்யூரிட்டி இருக்காங்க அப்படின்னு இருந்தால் கூட உங்கள் வீட்டை கரெக்டாக பூட்டி வச்சுக்கிறதும் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை பத்திரமா பார்த்துக்கிறது அவசியம். அனாவசியமாக வெளியில் போய் சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. இந்த ஒரு 4 மாதம், அதாவது எப்போ அப்படின்னா ஜூன் மாதம் 29 ஆரம்பிச்சதுன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த 4.5 மாதம் மட்டும் அனாவசியமாக வெளியில் போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உடம்பை கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி ஏற்படுகின்ற 4 மாதங்களாக இருக்கும். இந்த சனி வக்ர பயிற்சியானது வியாபாரிகளுக்கும், அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நிலத்துக்கு அடியில் விவசாயம் பண்ணக்கூடிய, அதாவது நிலத்துக்கு அடியில் போடக்கூடிய காய்கறிகள், நிலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நிலம் சார்ந்த இந்த ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய பொருட்கள், இரும்பு சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சனி வக்ர பயிற்சியானது மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்த நல்ல பலன்களுக்கு அனுகூல பலன்களும், தவறான பலன்கள் அல்லது தீய பலன்களுக்கு தண்டனையும் தரக்கூடிய பயிற்சியாக இந்த வக்ர பயிற்சி இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய படிப்பணியை கற்றுக்கொள்வதற்கு ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இதற்கு பரிகாரம்னு நம்ம தனியாக சொல்லலை, இருந்தாலும் மேஷராசி நண்பர்கள் தான தர்மங்களை செய்வதன் மூலமாக ஆரோக்கியத்தை பேணுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்தில் சனி வக்ரகதி அடைகிறாரு. தசமஸ்தானத்துக்குள்ளே அவர் ட்ராவல் பண்ண போகிறாரு.
பின்னோக்கி நகர போகிறார். அவர் எங்கேயும் வந்து 9ஆம் வீட்டுக்கு போகிறதுக்கோ வாய்ப்பு இல்லை. ஆனால் 9ஆம் வீட்டுக்கு போனால் என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலன் தான் இப்போ கொடுக்க போகிறாரு. பாக்கிய சனி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார். குறிப்பாக உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வக்ர சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு குழந்தை பாக்கிய பேரு, வம்ச விருத்தி பேருலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் சங்கடம் இருந்ததுன்னா ஆரோக்கிய சங்கடத்தை தெளிவுபடுத்துவதற்காக மருத்துவ உதவிகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சார் என்ன சார் இப்படி சங்கடத்தை சொல்கிறீங்க, எங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்லா தானே இருக்குன்னா, கடந்த காலத்தில் உங்களுக்கு உடம்பில் ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அந்த வியாதி மீண்டும் தலை தூக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு மெடிக்கல் செக்கப் சொல்கிறோம்ல, அந்த மெடிக்கல் செக்கப் பார்க்குறதுக்கு இந்த சனி வக்கர பயிற்சியை பயன்படுத்திக்கோங்க. இந்த 4 மாதத்தில் உங்கள் தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வீடு மாற்றம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் ஈடுபடுறவங்களுக்கு இது அனுகூல பலன்களை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கும். சனி 10ஆம் இடத்திலிருந்து வக்ரகதியில் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடு மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம் இது ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடின உழைப்பு தேவைப்படும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஆஃபீஸ் மாறுறீங்களா இல்லை வேலை மாறுறீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சனி வக்ரகதியில் உங்கள் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த உறவுகளில் உங்களுடைய கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும். ஒன்றா உங்களுக்கோ இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ வண்டி வாகன வகையில் ஏதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் டைரெக்டாக சில விஷயங்களை சொல்லலை, அதை கொஞ்சம் புரிஞ்சவங்க அதுக்கேற்ற மாதிரி சாதுரியமாக நடந்துக்கிறது நல்லது. சிலருக்கு புதிய வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வண்டி வாங்கிட்டோங்கிறதுல ரேஷ் டிரைவிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். அதே சமயம் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு உழைப்பின் மூலமாக அதிக வருவாயை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உழைப்பு விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதுவும் குறிப்பாக இந்த விவசாய நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவீங்க. கஷ்டப்பட்டு அந்த விவசாய நிலத்தை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி அதில் நிலத்தில் வந்து பொருட்கள்லாம் விதைச்சு அதெல்லாம் நல்லா வளர்கிற நேரத்தில் உங்களுடைய உழைப்பை வீணடிக்கிற மாதிரி சில சம்பவங்கள் அல்லது சில இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் செலவுகளை அதிகப்படுத்துங்கள், தான தர்மங்களை அதிகப்படுத்துங்கள். உங்களுக்கு தேவையில்லாத நஷ்டங்களை தவிர்ப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் இரும்பு சார்ந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு, அதாவது இரும்பு சார்ந்த இந்த பைப்பு வாங்கி விற்கிறவங்க, பைப் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க, இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு மற்றும் இந்த ஷீட்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்களே அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, பழைய இரும்பு பொருட்களை வாங்கி விற்கிறவங்க, இந்த மாதிரி எந்த இரும்பு சார்ந்த தொழில் பண்ணுபவர்களுக்கும் உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உடன் பணியாற்றுபவர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் சரி, யாரையுமே நம்பாதீங்க. நீங்கள் நம்பி ஏமாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இப்போ இருக்குது. ஆனால் அதே சமயம் நட்புகளிடமும் அன்பு பாராட்டுவதற்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா குரு உங்கள் ராசியிலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் நண்பர்களை நட்பாக பாருங்கள். சந்தேகப்படும்படியான நபர்களை விலக்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த 2 டிஃபரன்ஸ் தெரிஞ்சு நண்பர்களை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நண்பர்களால் உங்களுக்கு எதிர்களின் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த சனி பயிற்சி, சனி வக்ர பயிற்சி ரிஷபராசிக்கு தொழில் வளர்ச்சியையும் தொழில் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான பயிற்சியாக இருக்கும். மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பாக்கிய சனி அஷ்டம சனியாக பலனை கொடுக்க போகிறாரு. அதனால் எங்களுக்கு ஏதாவது கஷ்டமா சார் அப்படின்னா பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணத்தில் வருமானத்தில் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் உங்களுடைய கணவன் மனைவி உறவில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் தேவையில்லாத வாக்குவாதங்கள் குடும்பத்தில் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் அஷ்டம சனி 2ஆம் இடத்துக்கு, அதாவது வாக்குஸ்தானத்தை சனி பார்க்க போகிறாரு. வாயில் தவறான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக உறவுகளை கத்தரித்து கொள்வதற்கும் உறவுகளை விலக்கி வைப்பதற்கும் உண்டான சூழ்நிலை ஏற்படும். இந்த உறவுகள்னு சொன்னது உங்களுடைய கணவன் மனைவி உறவு, தாய் தந்தையர் உறவு, மாமனார் மாமியார் உறவு, மைத்துனர், இந்த மாதிரி சகல உறவு. அதே சமயம் நண்பர்கள், உங்களுடைய நெருங்கிய நண்பர்களே உங்களின் கோபமான வார்த்தைகளை கேட்டு உங்களை விட்டு விலகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் இந்த வார்த்தை என்ன ரிப்பர்கர்ஷனை ஏற்படுத்தும், என்ன பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதை யோசித்து முன் யோசனையுடன் பேசுவது நல்லது.
அவசரப்பட்டு யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் இந்த 4 மாதத்தில் வராது. அதனால் பண கஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளுடைய நடவடிக்கைகளை கவனமாக பார்த்துக்கோங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இருக்காது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தந்தைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மிதுன ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான மந்தத்தன்மை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதாவது பண தட்டுப்பாடு ஏற்படுறதுனால உங்களால் முதலீடு செய்து புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்காது. அதாவது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாகும். உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸில் சில ஃபில்டர் ஆகும். சில நீங்களே ஃபில்டர் பண்ணுவீங்க, சிலது அவங்க ஃபில்டர் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து 1-2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரதுனால உங்களால் அடுத்த லெவலுக்கு வளர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும், ஒரு தேக்க நிலை ஏற்படும். சரி, படிக்கிற குழந்தைகளுக்கு மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மந்தத்தன்மை மட்டும் இல்லை, உடல் ரீதியான சோர்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை வந்து கொஞ்சம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். உங்கள் அப்பா அம்மாவுக்குள்ள மனஸ்தாபம் வரும். உங்கள் அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் அப்பாவுக்கும் பெரியப்பாவுக்கும் மனஸ்தாபம் வரும். அம்மாவுக்கும் சித்திக்கும் அம்மாவுக்கும் மாமாவுக்கும் சண்டை வரும். இந்த மாதிரி உறவுகளுக்குள் சங்கடம் வர்றதுனால உங்கள் மனசளவில் குழந்தைகளுடைய மனசளவில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பெற்றோர்கள் குழந்தைகளை அரவணைத்து செல்வதற்கு முயற்சி பண்ணணும். குறிப்பாக இப்போ வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் வரக்கூடிய நேரம். குவார்ட்டர்லி எக்ஸாமில் குழந்தைகளால் பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா என்ன காரணம், நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, நம்ம குடும்பத்தினால் இந்த குழந்தை ஏன் படிக்க மாட்டேங்குது, செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணுறது நல்லது. அதாவது உங்களை நீங்கள் வந்து உங்கள் என்னங்கிறத இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த சனி வக்கர பயிற்சியில் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் அப்படின்னா, வியாபாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ பார்ட்னர்ஸை விலக்கி வச்சுட்டு நீங்கள் மட்டுமே அந்த பிஸ்னஸை நடத்துகிற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுத்தருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகள் இது நாள் வரைக்கும் இருந்ததுன்னா இப்போ அந்த பாதிப்புகள் குறையக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. முக்கியமாக நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் 3 விஷயம்தான். யாருக்கிட்ட பேசினாலும் சரி, என்ன பேசுகிறோங்கிற வார்த்தையில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் தெரிந்து பேசுவது. யாருக்கு பணம் கொடுத்தாலும் சரி, அவர்களுக்கு தகுதியானவர்களாக நாம் கொடுக்கக்கூடிய கடன் கரெக்டான ஆளுக்கு போகுதா, இல்லை தேவையில்லாமல் பொய் சொல்லி நம்மக்கிட்ட ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறது. குடும்ப விஷயத்தை வெளியார்கிட்ட சொல்லாதீங்க. எப்பேற்பட்ட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம். சார், நானும் அவனும் என் ஃப்ரெண்டும் ஒன்றா தான் நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் தங்கினோம், ஒரே பிளேட்டில் சாப்பிட்டோம், ஒரே பனியனை போட்டுக்கிட்டோம் இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட மனைவியை பற்றியோ இல்லை கணவனை பற்றியோ அந்த நபர்கிட்ட பேசாமல் இருக்கிறது நல்லது. உறவுகளை பற்றி வெளியாரிடம் பேசாதீர்கள், வெளியாரை பற்றி உறவுகளிடம் பேசாதீர்கள். குடும்ப ரகசியத்தை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்தால் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீரும். அதற்கு உண்டான பரிகாரத்தை மாதாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரத்தை செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி ஏற்படும். கடகராசி அன்பார்ந்த கடகராசி நண்பர்களுக்கு முக்கியமான நல்ல விஷயம் என்னென்னா, அஷ்டம சனி பாதிப்பிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால எந்தெந்த நபர்கள்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, எந்தெந்த நண்பர்கள் அல்லது சக பணியாளர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்தார்களோ அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு கௌரவத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த 4.5 மாதங்கள் இருக்கும். அதாவது ஜூன் 29ஆம் தேதி ஆரம்பிச்சதுன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், கிட்டத்தட்ட ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 4 மாதம், நவம்பரில் ஒரு 15 நாள். ஸோ கிட்டத்தட்ட 4.5 மாதத்துக்குள்ளார எந்தெந்த நபர்கள்லாம் உங்களுக்கு கடந்த காலத்தில் கடந்த ஒரு 1.5 வருஷமாக உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டாங்களோ அவர்களின் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கும் அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை ஒதுக்கி வைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் அதே நபர்கள் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. யாருக்கிட்டையெல்லாம் போய் அவங்க பெருமை இல்லாமல் உங்களை அவதூறு பேசினாங்களோ அவர்களிடமே இல்லை சார் வந்து ரொம்ப நல்லவர், நான் தான் தப்பாக பேசிட்டேன், அன்றைக்கி அவர் பண்ணினது இப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவர் இப்படி சொல்லியிருந்தார், இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்திட்டார், எனக்கு புரியல அப்படின்ட்டு தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு உண்டான உபாயத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பிரிந்த நண்பர்கள் மீண்டும் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் புதிய நபர்களை அறிமுகப்படுத்துவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நபர்களை பற்றின உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்வதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். பணப்பற்றாக்குறை குறைகின்ற நேரம்.
வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் ஏற்படும். அதே சமயம் வீடு மனை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் எங்கே பார்க்குறாருன்னா 9ஆம் இடத்தை பார்க்குறாரு மற்றும் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அதாவது 4ஆம் இடத்துக்கு பார்வையை கொடுக்குற மாதிரி தான் கணக்கு எடுத்துக்கணும். இதை 9 மற்றும் 4க்கு பார்வையை கொடுக்குற மாதிரி கணக்கு எடுக்கிறதுனால உங்களுடைய தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்தில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்தவங்க, கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில்துறை சார்ந்தவர்களுக்கு சில முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது வியாபாரத்தில், தொழிலில் சுயமாக தொழில் செய்கிறவங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, முதலீடுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் நான் வேலையில் இருக்கேன், உத்தியோகத்தில் இருக்கேன் அப்படின்னா உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடைப்பட்ட வளர்ச்சி அல்லது தடைப்பட்ட ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். தசமஸ்தானத்தை பார்த்ததுனால உங்களுக்கு மந்தத்தன்மை இருந்தது. அஃபிஷியலாக உங்கள் பேரில் வந்து ஒரு என்கொயரி கமிஷன் வச்சுருப்பாங்க. இல்லாட்டி உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு சில பேர் வந்து உங்களை பற்றி தப்பாக சொல்லியிருப்பாங்க. அந்த தப்பாக சொன்னவர்கள் எல்லாருமே இப்பொழுது மாறக்கூடிய நேரம், அல்லது அவர்கள் இந்த உங்கள் ஆஃபீஸை விட்டு வேறு ஆஃபீஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஸோ இந்த சனி வக்கர பயிற்சியானது கடகராசிக்கு ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்கும். குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களிலிருந்து விடுபடுவீர்கள். உங்களை பற்றி தவறாக பேசிய நபர்கள், குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், சக பணியாளர்கள் எல்லாருமே உங்களுடைய நம்பகத்தன்மையை உணர்ந்து உங்களிடம் மனசு விட்டு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த பணப்பற்றாக்குறை குறைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல காலகட்டம். இதில் இந்த குரு பயிற்சி, இதில் வந்து இந்த வருஷம் குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. யோகாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு தடைப்பட்ட யோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அது பாதியில் நிற்குது சார் அப்படின்னா இதெல்லாம் மீண்டும் தொடர்ந்து நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். தசமஸ்தானத்துக்கு அதிபதியான, அதாவது 10ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் சனி பார்வையை விட்டு விலகிட்டார். இதனால் உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக உங்களுக்கு துரோகம் செய்தவர்களையும் உங்களை ஏமாற்றியவர்களையும் தள்ளி வைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்றது. அதே சமயம் படிக்கிற குழந்தைகள், இந்த கடகராசியில் பிறந்த படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரித்து இது நாள் வரைக்கும் இருந்து வந்த அந்த தடைகள் அல்லது மந்தத்தன்மை, உங்ககிட்ட வந்து ஒரு சோம்பல் தன்மை இருந்திருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கும், கலகம் ஏற்பட்டிருக்கும். அந்த கலகம் குழப்பம் எல்லாம் சாதகமாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால குழந்தைகள் நல்லா படிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இந்த டைமில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அது சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு, அதாவது நீங்கள் ஒரு சக்ஸஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் இந்த சனி பயிற்சியானது கடகராசிக்கு ஒரு ரிலீஃப், ஒரு விமோச்சனத்தை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு மன நிம்மதியும் வளர்ச்சியும் ஏற்படுகின்ற மாதங்களாக இந்த மாதங்கள் இருக்கும். சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி ஆரோக்கியம், கணவன் மனைவி உறவில் இருந்த சிக்கல்கள், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு இருந்து வந்த மனபேதங்கள்லாம் விலகிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. சனி வக்கர பயிற்சி எங்களுக்கு என்ன நல்லது நடக்காதாண்டு காத்துன்னு இருக்கிற சிம்மராசி நண்பர்களுக்கெல்லாம் நல்ல செய்தி தரணும்னு தான் இந்த சிம்மராசிக்கு பயிற்சி பலன்களை சொல்லிட்டு இருக்கேன். இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம், வீண் விரயங்கள், உங்களுக்கு செலவாகுதல் குறையிறது, கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகுதல், கோர்ட்டு கேஸு நடந்துட்டு இருக்கிறவாளுக்கு அந்த செலவுகள் குறைந்து கோர்ட்டில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த காம்படிட்டர்ஸ் ஏதோ ஒரு தவறு செய்கிறதுனால உங்களுடைய பிராண்ட் வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றமோ அல்லது பதவி உயர்வோ கிடைக்கிறதுனால வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ப்ரைவேட் கம்பெனியில் அப்படின்னா இந்த சனி வக்கர பயிற்சி காலத்தில் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுனால வேறு ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இடமாற்றம் இன்றியமையாதது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை ஏற்படுத்தி உடனே திருமணத்தை நடத்தணும். 4 மாதத்துக்குள்ளார திருமணத்தை நடத்தினா அடுத்து வரக்கூடிய வக்கர நிவர்த்தியில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு
பூமியில் முதலீடு செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற காரணத்தினால உங்கள் பூமியிலேருந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்கள்கிட்ட ஒரு நல்ல பாசிட்டிவ் சேஞ்ச் இருக்குங்க. அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. முக்கியமான ஒரு விஷயம், அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல நீங்கள் முன்னாடி போய் முன்கை நீண்டதுன்னா புறங்கை நீளும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி முன்கையை நீள்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்த வாளுக்கு உதவி செய்யுங்க, அடுத்த வாளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். அதே சமயம் இதில் இன்னொரு சிக்கலான விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கும். என்ன சிக்கலான விஷயம்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவாளுக்கு, நண்பர்கள் இல்லை ஆப்போசிட் ஜெண்டர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவாளுக்கெல்லாம் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுனால உங்கள் குடும்பத்துக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு நிம்மதி வரக்கூடிய ஆண்டாக இருக்கும். உறவுகளின் சந்திப்பின் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இந்த 4 மாதங்கள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த சனி வக்ர பயிற்சி. சனி வக்ர பயிற்சியில் சிம்மராசி நண்பர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய மாதங்களாக இருக்கிறதுனால மாதாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். பண வரவு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வியாபார வளர்ச்சி, உத்தியோக மேன்மை ஏற்படும். கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்திற்கு சனி வந்தால் என்ன பலனோ அது மாதிரி ஒரு பலனை இப்போ கொடுக்க போகிறாரு. 6ஆம் இடத்துல சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய நபர்களின் உதவியை கொண்டு சில சிக்கல்களை தீர்ப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். புதிய நபர்கள் அப்படின்னா கடந்த காலத்தில் உங்களுக்கு நண்பர்களாக இருந்தவர்கள் கிடையாது. கடந்த காலத்தில் யாருன்னே தெரியாத நபர் இப்போ உங்களுக்கு உதவி பண்ணுவார். அப்பேற்பட்ட ஒரு யோகமான காலகட்டம். 5ஆம் இடத்துக்கு சனி வர்றதுனால குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த சனி பயிற்சியானது, இந்த சனி வக்ர பயிற்சியானது, அதுவும் ராகுவின் நட்சத்திர சாரத்தில் இருக்க போகிறார். இந்த ஆரம்பத்தில் ராகுவின் நட்சத்திர சாரத்துக்கு தான் வரப்போகிறாரு. பின்னோக்கி நகர்ந்து குருவின் நட்சத்திர சாரத்தில் ஆரம்பித்து, அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ஆரம்பித்து பின்னோக்கி நகர்ந்து சதயம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரைக்கும் வராரு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக அவருக்கு ஆரோக்கியத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையின் வளர்ச்சி தடைபட்டிருக்கும், அவருடைய வியாபாரம் வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். ஆனால் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியானது வாழ்க்கை துணையின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படைவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் ஏற்பட்டு சண்டை சச்சரவு ஏற்பட்டு அடிதடி வரைக்கும் போயிட்டு கோர்ட்டு கேஸுன்னு நாங்கள் அலையணும் சார், எங்களுக்கு எப்போ விமோச்சனம் கிடைக்கும், நாங்கள் 2 பேரும் டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு கூட கடைசி நேரத்தில் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடுற நேரத்தில் கூட மனம் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு ஏற்படும். பிரிந்தவர்கள் கூடுவதற்கும் கூடியவர்கள் ஒன்றிணைவதற்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான பயிற்சியாக இந்த சனி வக்ர பயிற்சி இருக்க போகிறது. இதில் இன்னொரு நல்ல விஷயம், உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு சனி பார்வை கிடைக்கிற மாதிரி இருக்குது இப்போது. அதாவது வக்ரம்னா பின்னோக்கி நகர்றதுனால அவர் உங்களுடைய 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு பார்வையை கொடுத்தா என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலன் தான் இப்போ கொடுக்க போகிறாரு. இதனால் கடந்த 2023க்கு முன்னாடி நடந்த பலன்கள், நற்பலன்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ உங்களுடைய வாழ்க்கை துணையின் வளர்ச்சி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையின் வளர்ச்சியும் உங்களின் வளர்ச்சியும் சேர்த்து உங்களுக்கு சமூகத்தில் ஒரு பெரிய மரியாதையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. படிக்கிற குழந்தைகள் மட்டும் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களிடம் மந்தத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். உத்தியோக ரீதியாகவும் சரி, கலைத்துறை நண்பர்களுக்கும் சரி, உங்களுடைய உழைப்பின் ஊதியத்தை பெறுவதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. உழைப்பின் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள், கௌரவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அசோசியேஷன், ஒரு அசோசியேஷன் மாற்றி இன்னொரு அசோசியேஷன் உங்களுக்கு, ஒரு சங்கம் மாற்றி இன்னொரு சங்கம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பட்டம் கொடுத்துட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு கௌரவம் கிடச்சிட்டே இருக்கும். இதனால் உங்கள் குடும்பத்துக்கு பெருமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கௌரவம் கிடைக்கிறதுனால நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, நான் பெரிய ஆள், எனக்கு என்ன மிஞ்சின ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு தவறான வார்த்தைகளை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது உங்களுடைய கௌரவம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு யுவர் வேர்ட்ஸ். கௌரவம் நல்லாச்சு வளர்ந்ததுன்னா வார்த்தைகளும் தவறாக வளரும். ஆனால் கௌரவம் வளரும் பொழுது இந்த வார்த்தைகள் தவறாக வளர்ந்ததுன்னா அது உங்களுடைய கௌரவத்தை இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரெண்டும் இன்டர் ரிலேட்டட்.
ஸோ எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும், கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கிய வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்திலும் சரி, மூத்த சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்திலும் சரி, மருத்துவ ரீதியான உதவிகள் அவர்களுக்கு சங்கடத்தை விளக்கி நன்மையை ஏற்படுத்தும். அவர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து மோதல் இருந்ததுன்னா இப்போ ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தை பொறுத்து தான். ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தார்னா இது ஒரு பொற்காலம். அந்த பொற்காலம் உங்கள் அனைவருக்கும் அமைந்திடும், நன்மைகள் அதிகரிக்கும். துலாம் ராசி, அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல சனி வக்கரகதி அடைகிறாரு. இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டேன்னா, பின்னோக்கி நகருதல் காரணமாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு, வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. பதவியில் மாற்றம் ஏற்பட்டு அதனால் இடமாற்றம் ஏற்படும். குறிப்பாக இது நாள் வரைக்கும் உடன் பிறந்தவர்கள், குழந்தைகள், சக பணியாளர்களுடன் கருத்து வேறுபாடு காரணமாக உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்களில் இவர்கள் விஷயத்தில், அதாவது குழந்தைகள், உடன்பிறப்புகள், சக பணியாளர்கள், இந்த 3 பேர்கிட்டையும் அமிக்கபிள் செட்டில்மெண்ட், அமிக்கபிள் சிச்சுவேஷன் வரதுக்கு, அதாவது சுமூக நிலைமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலமாக குழந்தைகளின் வளர்ச்சியில் உங்களுடைய பங்களிப்பு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். உடன்பிறப்புகளை நினைத்து பெருமைப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, இந்த ராசிக்கு சனி பார்வை கிடைக்கிறது. குரு பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்குது. அதே 2ஆம் இடத்திற்கு வக்கர சனியின் பார்வை கிடைக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா, குடும்பத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பும் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். அவங்களுடைய ஜாதகத்திலையும் சரி, உங்களுடைய ஜாதகத்திலையும் சரி, ஆரோக்கியத்தில் சங்கடம் அனுபவிச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த சங்கடங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு உங்கள் சங்கடங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சில ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். நீங்கள் சொந்தமாக இடம் வாங்குறதோ, இல்லை புதுசாக இடம் வாங்கி அதில் ஏதாவது விவசாயம் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கிறதோ சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வீடு மனை சார்ந்த வியாபாரம் செய்பவர்களுக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கும், முதலீடுகள் செய்கிறதுக்கு உண்டான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் உதவிகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கடன் உதவிகள் மூலமாக இந்த ஸ்திர சொத்துக்கள் வாங்கும் யோகம் ஏற்படுகின்றது. இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் பதவியில் மாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. பதவியில் மாற்றம்னா, நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு சொந்தமாக தொழில் ஆரம்பிப்பீங்க, வியாபாரம் ஆரம்பிப்பீங்க. சார், நான் ஆல்ரெடி வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன்னா அந்த வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால முதலீடுகள் செய்வதற்குண்டான பண உதவியை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, வக்கர குருவும் இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அதனால் அபரிமிதமான தனலாபத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உதவியின் மூலமாக சிலருக்கு வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். தான தர்மம் நிறையா பண்ணுவீங்க. இந்த தான தர்மம் பண்ணுறதுனால உங்களுக்கு மரியாதை, கௌரவம் அதிகரிக்கும் யோகம் ஏற்படும். இந்த துலாம் ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு திடீர் ஆர்வம் அதிகரிக்கின்ற காரணத்தினால கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிப்பீங்க. அது உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் பொதுவாக இந்த துலாம் ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். கஷ்டத்தை பார்க்காமல், கண் துஞ்சாமல் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நேரம். அதாவது உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடு செய்கிறது, இல்லை ஏற்கனவே முதலீடு செஞ்ச பணத்தை திரும்ப பெறுவதற்குண்டான முயற்சிகள். சிலர் பார்த்திங்கன்னா வியாபாரத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு வியாபாரம் ஆரம்பிக்கலாம்னு நினைப்பாங்க. அந்த சமயத்தில் இந்த ஏற்கனவே முதலீடு செஞ்ச பொருட்களின் மீது கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை அடைக்கிறதுக்கெல்லாம் முயற்சி எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளும், புதிய கடன் வாங்கி தொழில் துவங்குவதற்கும் வியாபாரம் துவங்குவதற்கும் உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த துலாம் ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சொன்னது போல், இந்த துலாம் ராசியில் துலாம் ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் வருமானத்தை பெருக்குவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கும். வார்த்தைகளில் பலம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த 4 மாதங்கள் இருக்க போகிறது. அதனால் சனி வக்கர பயிற்சி துலாம் ராசிக்கு மாற்றத்தை தரக்கூடிய மாதங்களாக இருக்கும். மாற்றங்கள் வளர்ச்சியை தரும், மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 5 வருஷமாக உங்களுக்கு எதுவும் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது.
ஏதோ இப்போ தான் நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரலாம் அப்படின்ட்டு சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பீங்க. திடீர்னு ஒரு மனபேதம் காரணமாக விலகி இருப்பீங்க. அந்த விலகல் மீண்டும் ஒரு புதிய வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதாவது 3ஆம் இடத்தை நோக்கி சனி பயிற்சி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறார் 4ஆம் இடத்துலேருந்து. இதனால் உங்களுடைய ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியம் மற்றும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் செய்த செலவுகள் எல்லாம் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வரும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், 3ஆம் இடத்திற்கு வந்தால் என்ன பலனை கொடுக்கணுமோ அந்த பலனை இப்பொழுது சனி பகவான் கொடுக்க போகிறாரு. 3ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஸ்தானம். அதனால் உங்களுக்கு தொழில் வெற்றி, உத்தியோகத்தில் வெற்றி, வியாபாரத்தில் வெற்றி, இப்படி எல்லாத்துலேயும் வெற்றியை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு வண்டி வாகன மாற்றம் அல்லது புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படும். வண்டி வாகன வகையில் இத்தனை நாளாக வண்டியே வாங்காமல் இருந்தவங்க கூட இப்போ சொந்தமாக கார் வாங்குறதுக்கோ 2 வீலர் வாங்குறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சம்பந்தப்பட்ட பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுனால வீட்டை புது பொலிவாக மாற்றுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. பெயிண்ட் அடிக்கிறது, புதுசாக வீடு மாடி எடுத்து கட்டுறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம். சிலருக்கு புதிய இடம் வாங்குவதற்கும் வாய்ப்பு ஏற்படும். புதுசாக இடம் வாங்கி அதில் வீடு கட்டுறதுக்கோ இல்லை விவசாய நிலம் வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய மாதங்களாக இந்த 4 மாதங்கள் இருக்க போகிறது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு, வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை நண்பர்கள், இப்படி எல்லாத்துக்கும் புதிய மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் ஏற்றம் தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில், ஸ்கூல் டீச்சராக இருக்கிறவங்க, இல்லை டுட்டோரியல் சென்டர் நடத்துகிறவங்க, இன்ஸ்டியூட் நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இதுவரை காணாத தனலாபத்தை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இது நாள் வரைக்கும் ஒரு சின்ன ஒரு சிங்கிள் பெட்ரூமில் நீங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுடைய ஆஃபீஸை, உங்களுடைய இன்ஸ்டியூட்டே ஒரு 4 பெட்ரூம் இருக்கிற ஃப்ளாட்டுக்கு மாறுற மாதிரி வர வேண்டிய சூழ்நிலை வருது. அப்படி இல்லை அப்படின்னா தனி பில்டிங்கை வாடகைக்கு எடுத்து மேலேயும் கீழையும் ஆஃபீஸ் வைக்கிற மாதிரி வரும். ஸோ உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய இன்ஸ்டியூட் பெருகுவதற்குண்டான, வளர்ச்சியை சந்திப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. இதன் மூலமாக உங்களுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு சாதகமாக இருக்கார். பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும், வருமானம் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் வருமானம் அதிகரிக்கும். புதிய ப்ராஜெக்டில் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் செயல்பாடுகளில் கடின உழைப்பு ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான மாதங்களாக இந்த 4 மாதங்கள் இருக்க போகிறது. 4.5 மாதங்கள் சனி வக்கர பயிற்சி மாதங்கள். 4.5 மாதங்கள் உங்களுக்கு விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு வெற்றி செய்தியை உலகுக்கு பறைசாற்றும் யோகமான மாதங்களாக இருக்க போகிறது. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்ல முன்னேற்றம்னா உங்களுக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய தாயார், உங்களுடைய உடம்பு, உங்களுடைய மாமியார், வாழ்க்கை துணையின் தாயார், இவங்க 4 பேர்த்துக்குமே, இவங்க 3 பேர்த்துக்குமே ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு, அதாவது நீங்கள் உழைத்த உழைப்புக்கு உண்டான ஊதியம் தான் கிடைக்குமே தவிர புதுசாக நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்க மாட்டீங்க. இனிமேல் நீங்கள் பெரிய மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற பயிற்சியாக இந்த சனி வக்கர பயிற்சி ஏற்படும். இதனால் உங்களுக்கு பல புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படுகின்ற மாதங்களாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல சனி இருக்கார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானம். அதில் சனி வக்கரகதி அடைகிறதுனால 2ஆம் இடத்துக்கு வந்தால் என்ன பிரச்சனையை கொடுப்பாரோ அந்த பிரச்சனையை கொடுப்பாரு. ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கார். இது ஒரு சின்ன டெம்பரவரி தான், அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் மாற்றங்கள் ஏற்படும். ஒன்றா உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண விஷயம் பேச்சுவார்த்தை நடக்கும், அல்லது உடன்பிறப்புகளுக்கு திருமண யோகம் கைகூடும், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். இப்படி எல்லாமே அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். சார் எல்லா ராசிக்கும் நல்லதாகவே சொல்கிறதே, நல்லது மட்டுமே சொல்கிறேன், ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு கேட்குறவாளுக்கும் இந்த சனி வக்கரம் யோகத்தை ஏற்படுத்துகின்ற வக்கரமாக இருக்கிறதுனால அனைத்து ராசி நண்பர்களுக்கும் யோகத்தை ஏற்படுத்துகின்றது, காரிய வெற்றி ஏற்படுத்துகின்றது. இதில் தனுசு ராசிக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இடமாற்றத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்களை
சீர் செய்வதற்குண்டான ஒரு மாஸ்டர் செக்கப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடம்புல வியாதி இருக்குது, அந்த வியாதிக்கு இத்தனை நாள் அடங்கி இருந்தது, இப்போ எடுக்கக்கூடிய முடிவு மருத்துவ உதவி உங்களுடைய வியாதியை அறவே உங்கள் உடம்பை விட்டு அகற்றுவதற்குண்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும், சிலருக்கு தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் அப்படிங்கிறது வந்து 4ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்தில் சனி வக்கரகதி அடைகிறதுனால உங்களுடைய வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு வாங்கிறதுக்கும் யோகம் இருக்குது. ஸோ பணமுடை ஏற்படும். பணமுடை ஏற்பட்டால் எப்படி சார் எங்களுக்கு சொந்த வீடு வாங்க முடியும்? சார், நீங்கள் பணமுடை ஏற்படுறதே வந்து உங்களுக்கு சொந்த வீடு வாங்கிறதுனால தான். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சொந்த வீடு ஆசை நிறைவேறக்கூடிய மாதங்களாக இந்த 4 மாதங்கள் இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு வெற்றியை தரக்கூடிய மாதங்களாக இருக்கிறதுனால உங்களுடைய வியாபாரத்திலோ இல்லை தொழிலையோ சுய தொழிலையோ தொழில் அதிபர்களுக்கோ இதுநாள் வரை அரசாங்கத்தினாலோ அல்லது எதிரிகளின் தொல்லையினாலோ ஏற்பட்ட உபதிரவங்கள் விலகக்கூடிய மாதங்களாக இந்த 4 மாதங்கள் இருக்க போகிறது. இந்த ராசியில் பிறந்த, அதாவது தனுசு ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தில் மழை அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால தண்ணீரினால் உங்களுக்கு சில நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கு அரசாங்க உதவி கிடைக்கிறதுக்கும் தாமதித்தாலும் அது கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இந்த தனுசு ராசியில் பிறந்தவாளுக்கு உண்டான நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், கடன் அடைபடுவதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பு. எதிரிகளின் தொல்லை விலகும். கடன் அடைச்சிட்டிங்கன்னா எதிரி ஏன் உங்கள் வீட்டுக்கு வந்து தொந்தரவு பண்ண போகிறான்? இந்த எதிரிகளின் தொல்லை விலகிறதுனால மன நிம்மதி ஏற்படுகின்ற மாதங்களாக இந்த மாதம் இருக்கும். இந்த ராசியில் பிறந்த இளம் பிராயத்தினர், அதாவது படித்து முடித்துவிட்டு வேலைக்காக தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றி செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. ஒன்றா வெளியூருக்கு போவீங்க. பாம்பே, பூனே, நாக்பூர், அகமதாபாத், அலகாபாத், இந்த மாதிரி ஏதாவது, நியூ டெல்லி, இந்த மாதிரி ஏதாவது போவீங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டுக்கு போகிறதுனால ஒரு பதவியோடு போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு மேலும் லாபத்தை ஏற்படுத்தும். ஏன்னா விரயஸ்தானத்தை பார்க்குறதுனால இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். அனுகூல பலன்களை ஏற்படுத்துகின்ற வகையில் சனி வக்ர பயிற்சி இருக்கும் பொழுதே குரு வக்ர பயிற்சியும் வருது. எப்போ அப்படின்னா அக்டோபர் மாதம். இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் தன வரவும் ஏற்படுகின்ற ஒரு அமைப்பை தருகின்ற, ஆரோக்கிய முன்னேற்றத்தை தருகின்ற அமைப்பாக அமைகின்றது. இதன் மூலமாக உங்களிடம் பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தும். மகர ராசி, அன்பிற்குரிய மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சியானது உங்களுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் பண முடையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். பண கஷ்டம் குறையுங்க, வருமானம் ஜாஸ்தியாகுது, ஆனால் பிடிவாத குணம் ஜாஸ்தியாகும். அதே சமயம் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. சில மாற்றங்களை செய்வதன் மூலமாக உங்களுடைய வீட்டில் சில ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் பண்ணுவீங்க. சின்னதாக ஒரு ரூம் போடுறது, ஒரு டாய்லெட் கட்டுறது, இல்லை பாத்ரூம் கட்டுறது, இல்லை மாடிப்படியை வெளியில் எடுத்துகிட்டு போகிறது, இல்லை உள்ளுக்குள்ளே வீட்டை ஏதாவது மாற்றி அமைக்கிறது, இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு வீட்டில் மாற்றம் செய்கிறதுனால செலவுகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய தேவைகளுக்கும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பண முடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் இருக்கும், ஆனால் செலவு ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. செலவை நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ அந்த செலவு தானே ஆகிட்டு இருக்கும். குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சரி, உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்திலும் சரி இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், இப்போ தான் சார் எனக்கு வேலை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. ஏன்னா யாரை நம்பியும் நீங்கள் கடந்த காலத்தில் பேசின பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். யாரை நம்பியும் புதுசாக வார்த்தைகளை விட்டுறாதீங்க. நீங்கள் கூட இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, கவனமாக இருந்துக்கிறது நல்லது. சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க. அதனால் அவர்களை எதிரியாக சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிந்தவரை இந்த மகர ராசியில் பிறந்தவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா அது உங்களுக்கு வேலை மாற்றத்திற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க.
நீங்கள் வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் வியாபாரத்தில் சில தவறான நபர்களின் வழிகாட்டுதலின்படி செலவுகள் அல்லது நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த வக்கர கதியில் தான் வந்து அவங்க பிஸ்னஸையே க்ளோஸ் பண்ணுவாங்க. இத்தனை நாளாக நஷ்டத்தில் போயிருக்கோம், இப்போ பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சொன்னேன். அதனால் முடிஞ்சதுன்னா இந்த வக்கர பயிற்சி ஆரம்பிக்கும் பொழுதே ஜூன் மாதம் 29 ஜூலை ஃபஸ்ட் வீக்குள்ளார முதல்ல போயிட்டு ஒரு மெடிக்கல் செக்கப், கம்ப்ளீட் மெடிக்கல் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு சில அதிருப்தியாளர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்காவது நீங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த மாதத்துலேருந்து ஒரு ரூல் சொல்வீங்க, சார் இந்த மாதத்துலேருந்து நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தா தான் சார் நான் பேமெண்ட் பண்ணுவேன்னா கடந்த 2 வருஷமாக கஸ்டமராக இருந்தவர் உங்களை விட்டு விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருடைய தரம் தெரிந்து அந்த ரூலை கொண்டு வரதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சிலருக்கு வியாபார மாற்றம் ஏற்படும். நீங்கள் பூமி தொடர்பான வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் அதில் முதலீடு செய்வதற்கு உண்டான சூழ்நிலை இருக்குது, அல்லது பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. புதிய லேண்டு வருது, புதிய இடம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு தவறான நபர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் ஏதாவது லேண்ட் வாங்குறதா இருந்தால் அதில் நஷ்டம் அல்லது சிக்கல் ஏற்படுறதுக்கு, அரசாங்க சிக்கலில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு வக்கர பயிற்சியும் இருக்குது, சனி வக்கர பயிற்சியில் குரு வக்கர பயிற்சியும் இருக்குது. அதனால் என்ன பலன் அப்படின்னா உங்களுக்கு இடமாற்றம் அல்லது ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு திடீர் வக்கர எண்ணங்கள் தோன்றும். நான் திடீர்னு படிக்கிற குழந்தைகள் பார்த்தேன்னா, அதுவும் 10th 12th படிக்கிற குழந்தைகள்லாம் இனிமேல் நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு சம்மந்தம் இல்லாத ஒரு கோர்ஸில் சேர போகிறேன்னு சொல்லுவாங்க. அடம் பிடிப்பாங்க. அவங்கள கொஞ்சம் நிதானமாக பேசி திருத்துறது முயற்சி பண்ணுங்கள். யார் சொல்ல கேட்பாங்களோ அவங்களுடைய சொல்லை கேட்டு திருத்துவது நல்லது. அதிகாரம் பண்ணி திருத்திடாதீங்க. ஏன்னா ரொம்ப பிடிவாத குணம் ஜாஸ்தி இருக்குது. முரட்டு பிடிவாத குணத்தின் காரணமாக தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மகர ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினரும் சற்று நிதானத்துடன் இருப்பது நல்லது. குருட்டுத்தனமாக முடிவெடுப்பீங்க. குருட்டுத்தனமாக முடிவெடுக்கிறதுனால தவறான முடிவுகளாக இருந்து உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது. ஆனால் நிதானமாக நேர்மையாக முடிவெடுத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இப்போ உங்களுடைய சிந்தனா சக்தியை வளர்த்து கொள்வது நல்லது. சிந்தனையை வளர்த்து கொள்வதற்கு உண்டான உபாயத்தை தேடி பிடிப்பது நல்லது. ஏன்னா உங்களுக்கு நான் பரிகாரம் சொல்ல போடுறதில்ல, மாதாந்திர பரிகாரங்களை செய்து வாருங்கள், உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது நல்லது. கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் சனி வக்கரமாக இருக்கார், வக்கரகதி அடைகிறாரு. ராசியில் வக்கரகதி அடையிறதுனால இது நாள் வரைக்கும் உங்களுடைய பிடிவாத குணத்தினால் ஏற்பட்ட நஷ்டங்களை சரிகட்டுவதற்கும் சரி செய்துவதற்கும் உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது பின்னோக்கி நகர்றாரு. இதனால் உங்ககிட்ட ஒரு மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐயோ இத்தனை நாளாக நான் இந்த தப்பு பண்ணிட்டேனே, இதை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாற்றத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் குறையும். உங்கள் பேரில் தொடுக்கப்பட்ட வழக்குகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். சில பேர் பார்த்திங்கன்னா செக் பவுன்ஸ் கேஸு இல்லாட்டி ஏதாவது ஃப்ராடு கேஸில் கோர்ட்டில் ரொம்ப வருஷமாக கேஸ் நடந்துன்னு இருக்கும். அவளுக்கெல்லாம் இப்போ விமோசனம் கிடைக்கக்கூடிய காலம். அதனால் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், எக்காரணத்தை கொண்டும் அதே தப்பை திருப்பி பண்ணாதீங்க. தப்பே பண்ண மாட்டேங்கிற வைராக்கியத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையோடு இருக்கணும். எந்த நபர் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நல்லதாக இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருந்தாரோ அவர்களின் உண்மை முகத்தை அறிமுகப்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இது படிக்கிற குழந்தைகளுக்கு இல்லைங்க, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, வேலைக்கு சென்றாலும் சரி, இல்லை வியாபாரம் பண்ணினாலும் சரி, இவரை நல்லவர்னு நினச்சிருப்பீங்க. அந்த நல்லவருடைய உண்மை முகம் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய சிக்கலுக்கு காரணமான நபர்களை விலக்கி வைப்பதற்கு உண்டான உபாயத்தை அந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆக்சுவலாக சனி கஷ்டத்தை கொடுத்து தான் நிவர்த்தி பண்ணுவார். அதாவது ஒரு படத்தில் சொன்னாங்க, கடைசியில் இப்போ நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, இயற்கை அப்படிங்கிறது அல்லது கடவுள் அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும், அது பரீட்சையை வச்சிரும், அதுலேருந்து என்ன பாடம் கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இப்போ வந்திருக்கு.
இப்போ உங்களுக்கு நண்பர்களால் சில அவமானங்களும் நஷ்டங்களும் ஏற்பட்டிருக்கும். இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை பாடமாக எடுத்துக்கிட்டு தவறான நபர்களை விலக்கி வைக்க முயற்சி பண்ணுங்கள். பழகும்போதே தெரியணும் இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்ட்டு. நேரில் பார்த்த உடனே அவன் மூஞ்சியில் பார்த்தாலே ஓகே நமக்கு இவன் செட் ஆவான். பேர் அதுக்கேற்ற மாதிரி பேர், நியூமராலஜி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்து செயல்படுறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மீண்டும் ஒரு தவறான நபரின் மூலமாக உங்களுடைய பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கும்பராசி நண்பர்கள் இப்போதைக்கு போயிட்டு புதுசாக நான் தொழில் ஆரம்பிக்கிறேங்கிற தப்பான முடிவு எடுத்து விடாதீர்கள். தப்பான முடிவு எடுத்தீங்கன்னா நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இதுக்கு என்ன சார் எங்களுக்கு பரிகாரம்னா, எந்த இடத்துலையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலை பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு உண்டான பரிகாரம். நீங்கள் கோயிலுக்கு போக வேண்டாம், நெய் விளக்கு போட வேண்டாம், அன்னதானம் பண்ண வேண்டாம், வஸ்திரதானம் பண்ண வேண்டாம், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண வேண்டாம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்கு சம்பளமே இல்லாமல் வேலை கொடுத்தா கூட செய்யுங்க. அப்படி பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு நஷ்டம் வராமல் இருக்கும். உழைப்பு மட்டுமே நஷ்டமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சனி வக்ர பயிற்சியானது உங்களுக்கு பல புதிய பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குப்பீங்க. அதே சமயம் உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் சில நபர்களின் உதவியை பெறுவதற்கும் இது உதவிகரமாக இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்கள் தயவு செஞ்சு திருமணத்தை பற்றி பேசாதீங்க. திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளை இன்னும் 3.5 வருஷத்துக்கு தள்ளி வைக்கிறது நல்லது. 2026 டிசம்பருக்கு மேலே எடுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். 27 திருமணத்தை நடத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயம் அமையும், நல்ல குடும்பம் அமையும். இப்போவே அவசரப்பட்டு முடிவெடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றங்கள் மிஞ்சுவது மட்டுமல்லாமல் அவமானங்களையும் சேர்த்து தரக்கூடிய வாய்ப்புகளை இந்த சனி வக்ர பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பாடங்கள் அமையக்கூடிய பயிற்சியாக இந்த சனி பயிற்சி இருக்கும், சனி வக்ர பயிற்சி இருக்கும். மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய பயிற்சியாக இந்த சனி வக்ர பயிற்சி இந்த 4 மாதங்கள் இருக்கும். என்ன சார் எங்களுக்கு நல்லது சொல்கிறீங்க, சனி வக்ரம் விரயத்தில் தான் ஏற்படுறது அப்படின்னா, விரயத்திலேருந்து அவர் பின்னோக்கி நகர்ந்தால் லாபஸ்தானத்துக்கு வந்தால் என்ன நல்லது பண்ணணுமோ அதை பண்ணுவார். இப்போது அதனால் உங்களுக்கு பதவி உயர்வு, தனலாபம், திரவிய லாபம், பொருள் லாபம், வீடு லாபம், உத்தியோக லாபம், குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு உண்டான ஆதாயம், உங்களுடைய குழந்தைகளின் திருமண செலவுகள், குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான செய்திகள், வீடுமனை வாங்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும், வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படுதல், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறது மட்டும் இல்லைங்க, உங்கள் உடம்பில் இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் உடம்பில் தீராத வியாதி இருந்ததுன்னா அந்த தீராத வியாதிக்கு மருந்து கிடைத்து அந்த வியாதியிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுடைய உடன்பிறப்புகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த 4 மாதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டால் உடன்பிறப்புகள், உங்களுடைய சக பணியாளர்கள், இவங்க 2 பேரும் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வாழ்க்கை துறையின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பின் மூலமாக தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கோ புதிய பொறுப்புகள் கூடுவதற்கோ யோகம் ஏற்படுகின்றது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இதுவரை கிடைக்காத ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைகின்றது. அதனால் தன வரவும் குடும்பத்தில் சந்தோஷமும் ஏற்படும். உத்தியோக ரீதியாக சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் ஏற்படுகின்றது. ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஷார்ட் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டி, 6 மாதத்தில் திரும்பி வந்துடலான்ட்டு. ஆனால் நீங்கள் போனீங்கன்னா அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த சனி வக்ர பயிற்சியானது மீனராசிக்கு அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. குடும்ப கௌரவத்திற்கும் குடும்ப பெருமையையும் வளர்த்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். மீடியா தொழில் செய்பவர்களுக்கு, கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு, அரசு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய யோகமும் ஏற்படுகின்றது. ஸோ மொத்தத்தில் மீனராசியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி, எழுச்சி, மேன்மை ஏற்படுகின்ற மாதங்களாக இந்த 4.5 மாதங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதே சமயம் அடுத்தவங்களுக்கும் தான தர்மம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா 11ஆம் இடத்திற்கு சனி வராரு. உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறதோட அந்த குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணுங்கள். இல்லாட்டி அந்த குலதெய்வ கோயிலுக்கு சுற்றி இருக்கிற தகுதி குறைவானவர்களுக்கு அன்னதானம் அல்லது அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுங்கள். ஆனால் பணமாக கொடுத்துடாதீங்க. பணம் கொடுத்தா உங்களுக்கு நஷ்டம் வரும். பணம் கொடுத்தா உங்களுக்கு அபவாத பெயர் வரும்.
உங்களின் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லக்கூடிய காலம் இந்த 4.5 மாதங்கள். அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும், குடும்ப நிம்மதியை வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும், உடல் சோம்பல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என்ன ஏதுன்னு டாக்டரை பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட கஷ்டங்கள் விலகுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். நன்மைகள் அதிகரிக்கின்ற வாய்ப்புகள் ஏற்படுகின்ற காரணத்தினால இந்த 4.5 மாதங்கள் உங்களுக்கு புதிய அனுபவங்களை தரக்கூடிய மாதங்களாக இருக்கும். இந்த சனி வக்ர பயிற்சி பலன்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் உங்களுக்கு பாதகமான பலன்களை குறைப்பதற்கும் சொல்லப்படுகின்ற பரிகாரங்கள், இப்போ இந்த பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை தவிர மாதாந்திர பலன்கள், வாராந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் சேர்த்து செய்வதன் மூலமாக நீங்கள் பயனடைவதற்கு இது ஏதுவான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு சனி பாதிப்பிலிருந்து விடுதலை கிடைத்து சனியின் தீட்சண்யமான பார்வையிலிருந்து தப்பிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.